தற்போதைய அண்மை செய்தி. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், சற்று முன்பாக துணை குடியரசுத் தலைவரை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியோடு சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசின் மூத்த தலைவரை அவர் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க சென்றிருக்கிறார். குறிப்பாக கடந்த முறை டெல்லி செல்லும் போது காங்கிரஸ் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பார் என எதிர்பார்த்ததில் கடந்த முறை சந்திக்கவில்லை. அது ஏமாற்றம் தான் நிலவியது. குறிப்பாக ஏன் சந்திக்கவில்லை என்ற விவாதம் கூட பேசப்பட்டது. என்ன காரணமாக இருக்கும், ஏன் பேசவில்லை, குறிப்பாக யாரோட அழுத்தம் இருந்ததா என்ற கேள்வி கூட பல்வேறு தளங்கள்ல அதை எழுதப்பட்டது பார்க்க முடியுது. இந்த மூலம் இன்று டெல்லி சென்றிருக்கிற நிலையில 3 நாள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய சென்றிருக்கூடிய நிலையில இன்று குறிப்பாக குடியரசு துணை குடியரசையும் சந்தித்த நிலையில் தற்போது காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க சென்றிருப்பது மிக முக்கியத்துவம் தான். தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து 2 அமைச்சரவைகளில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்களில் குறிப்பாக ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அதில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் இடையே இணக்கம் என்பது மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெறுவதாக தாவேகா நிர்வாகிகளோட தற்போது தமிழக முதலமைச்சர் சந்தித்தது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் உடன் இருக்கிறார்களா அல்லது தனித்தனியாக அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் ராகுல் காந்தியும் சந்திப்பதாக கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் மூத்த தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய. அவ்வாறு இருக்கும்போது அவருடன் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகா காந்தி இருப்பார் என்ற இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூட தெரிகிறது. ஏனென்றால் மூத்த தலைவர் இருக்கும் பொழுது அகில இந்திய தலைவரும் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அவரும் அங்கு இருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ராகுல் காந்தியை சந்திப்பார், அவர் தனியாக சந்திப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு நேரடியாக தமிழகம் வந்திருந்தார். வந்து அந்த பதவியேற்பு விழாவில் கூட 2 பேர் கைகளை உயர்த்தி அந்த நிகழ்வில் பங்கேற்றது தமிழகம் முழுவதுமே மிக முக்கியத்துவம் தான். அப்படி காங்கிரஸ் வலு சேர்க்கும் வகையில தாவேகா கூட்டணி அமைந்திருக்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகும் கூட திமுக பல்வேறு நபர்கள் காங்கிரஸ் விமர்சித்தாலும் கூட காங்கிரஸ் பலம் வாய்ந்த சூழலாக இருப்பதாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக தாவேகா கூட்டணி அமைத்திருப்பது என்பது காங்கிரஸை பலப்படுத்தக்கூடிய சூழலாக பார்க்கப்படுவதாக பல்வேறு கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்திப்பது மிக முக்கியத்துவம் தான் பார்க்க முடியும். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கும் அடுத்த வரக்கூடிய தேர்தலுக்கும் மேலும் இந்தியா கூட்டணி உள்ளிட்டவை குறித்தும் கூட இவர்களோட ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூட தகவல் இருக்கு. மேலும் இந்தியா கூட்டணிக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுப்பாரா சோனியா காந்தி என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.